சினிமாவில் ஜெயிச்சிட்டாரு, இப்போ அரசியலுக்குள்ள வந்துட்டார், எங்கேயும் ஜெயிச்சிட்டார். இந்த முதல்வர் பதவியில் அமர்ந்தாவே வெற்றி பெற்று விட்டதா. இந்த நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னா, ஆட்சியை கலைச்சிட்டு மீண்டும் ஒரு பொது தேர்தலை சந்திக்கலாமா, முழுமையான மெஜாரிட்டி அடைவதற்கு என்ற எண்ணம் கூட அவருக்கு ஏற்படும். இது வந்து இந்த ஏப்ரல் 28 காலங்களில் சொல்றீங்க? இல்லை, இப்போவே நவம்பர் 13க்கு பிறகு அவருக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றாரு. சரிங்களா? அப்போ சமரசம் ஒரு அளவுக்கு தான் சமரசம் பண்ணணும். ஒரு முதல்வர் விஜய் இருக்காருன்னா அவருக்கிட்ட ஒரு கொள்கை இருக்கும், லட்சியம் இருக்கும், இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். இதை செய்கின்ற போது இவருக்கும் இவருடைய அணியில் இருப்பவர்களுக்கு கூட கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவது போல என்னன்னா, இவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள். இனிமே இவர்கள் சொல்வதை போல விசிகாவோ ஐஎம்எல்லோ காங்கிரஸோ நிச்சயமாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்காது. இந்த ஆண்டு பிறப்பதற்கு முன்னதாக வெளியிடப்பட்ட பஞ்சாங்கம் ஆதரவார். என்ன ஆதரவா இருக்குன்னா, தமிழகத்தில் ஒரு நடிகர் பிரபலம் அடைவார், அரசியலில் கூட்டணி கட்சி அமையும், இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த பாலியல் சீண்டல்களும் வன்கொடுமைகளும் அதிகரிக்கும். 4வது மாதம் ஏப்ரல் மாதம் சனி பெயர்ச்சி. இப்ப பாக்கிய சனியாக இருப்பவர் ஜீவன சனியாக மாறுவார். பொதுவாக எந்த ராசினராக இருந்தாலும் ஜீவன சனி காலத்தில் இருக்கின்ற தொழில், உத்தியோகம், பதவி இவற்றில் ஒரு சிக்கலை சந்திக்கின்ற வாய்ப்பு இருக்கும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் பாலிடிக்ஸில் ஜோதிடம் சார்ந்து நிறையா விஷயங்கள் பேச போகிறோம். நம்ம கூட இன்னைக்கு இது எல்லாமே பகிர்ந்துக்கிறதுக்காக ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் சார் தான் அணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் பேசலாம், வாங்க தொடர்ந்து. வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்று கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆக போகுது. 1 மாதம் ஆக போகுது அப்படின்னாலுமே கூட இன்னும் ஒரு நிலையான ஒரு அரசியல் களம் அமைஞ்சதான் நம்மளால பார்க்க முடியல. ஆளும் கட்சியை விட எதிர்கட்சி கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு புள்ளி அதிகமா இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தோன்றிக்கிட்டே இருக்கு. இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆட்சி 5 ஆண்டுகள் நிலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நடுவிலே கவிழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி கட்சி ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பயங்கர பலத்தோட இருந்தாங்க. இப்போ கட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி இருந்ததோடைய பலம் ஒரு 10% குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லைங்களா? ஸோ ஆட்சி எப்படி சார் இருக்கும் ஃபியூச்சர்ல? இப்போ எனக்கு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருந்து வேணும். என்னன்னா, ஆளுங்கட்சி 1 மாதம் ஆகிப்போச்சு, எதிர்கட்சியுடைய பலம் அதிகரிச்ச மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. எந்த ரீதியில் அப்படி சொல்றீங்க நீங்க? சரி, இப்போ எதிர்கட்சி தலைவர் இப்போ சட்டமன்றத்தில் பேசும்பொழுதுமே கூட நிறைய விஷயங்கள் இப்போ என்னன்னா, அவங்க கூட நின்று ஜெயிச்சவங்க தான் இவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சட்டமன்றத்தில் பேசும்பொழுதுமே அவங்களுமே இப்போ எதிர்கட்சி தலைவர் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறாரு, இப்போ எங்க கூட நின்று ஜெயிச்சவங்க தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, ஸோ இது எங்களோடது தான் சொல்றாரு. இன்னொன்று, மகளிர் உரிமை தொகை கொடுக்கும் பொழுதுமே கூட இப்போ எங்களுடைய ஆட்சி தான் இருக்குது, நீங்கள் இன்னும் 2500க்கு மாத்திரம் நீங்கள் 1000 தான் கொடுக்குறீங்கன்னா எங்களுடைய ஆட்சி தான் இருக்குங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இப்படி பார்க்கும்பொழுது சொல்கிறேன் சார். இப்போ ஒரு தகவல் என்னன்னா, எதிர்கட்சிகள் எப்பொழுதுமே அரசியல் செய்தாக வேண்டும், அது எந்த கட்சியாக இருந்தாலும். கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக எதிர்கட்சியாக அரசியல் செய்யவில்லை, அதை நம்ம ஒத்துக்கிறோம். இப்போ ஒரு ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகள் சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும், அந்த கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் போனாலும் எதிர்கட்சியாக இருப்பவர்கள் இதை விமர்சனம் செய்வதற்கு உரிமை உண்டு. என்னென்னா, இது அரசியல், அவியல் கிடையாது. அவங்க பண்ணி சொல்ல போனீங்கன்னா சரிங்களா, அரசியல் செய்தாகணும். தான் இருப்பதை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அரசியல் செய்தாகணும். இப்போது இந்த கூட்டணியிலிருந்து, எதிர்கட்சி கூட்டணியிலிருந்து போய் அங்கே இருக்காங்கன்னு சொல்லும்போது, இப்போ நாளைக்கு ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னு வச்சுங்களேன், இப்போவே ஒரு தொகுதியை விசிகா கேட்குது தாவேக்கா கிட்ட அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த தொகுதியில் விசிகா நிற்கும் போது தாவேக்காவுடைய ஆதரவோடு நிற்கணும் வச்சுக்க, அங்கே திமுக வேட்பாளர் நிற்பார், அதிமுக வேட்பாளர் நிற்பார். அப்போது இந்த கூட்டணி இப்பொழுது எங்கே இருக்குது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கூட்டணியே கிடையாது, உடஞ்சி போச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இருந்து வெற்றி பெற்றவர்கள் இப்போது அந்த கூட்டணியில் நிச்சயமாக உறுதியாக இல்லை, இருப்பதற்கு இனி வாய்ப்பும் இருக்காது. என்ன காரணம்னா, 2 தகவல் அரசியலாக தான் நம்ம பார்க்கணும், ஜோதிடம் பேசுவோம். அரசியலாக பார்க்கின்ற போது ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளணும், தனக்கு சலுகைகள் கிடைக்கணும், தன்னை சார்ந்தவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கணும். அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரு கட்சியோடு இணக்கமாக இருப்பதும், அங்கே அணி சேர்ந்திருப்பதும், அது நம்முடைய அமைப்பினை வளர்ப்பதற்கு, கட்சியை வளர்ப்பதற்கு பேருதவியாக இருக்கும். அந்த ரீதியில் தான் இன்னைக்கு ஐஎம்இகளாகட்டும், விசிகாவாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இப்போது ஒரு கனவு கூட காண முடியாது. 2006 ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமையுது. அப்போ கலைஞர்
தமிழ் மாநில காங்கிரஸுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி இது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான், மெஜாரிட்டி கிடையாது. இன்றைக்கி வாக்கெடுப்பு மறுபடியும் வருகின்ற போது என்ன நடக்குதுன்னு பிறகு பார்ப்போம். புரியுதுங்களா? இப்போ ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்க. இந்த ஆட்சி அமைப்பதற்கு இவர்களுக்கு பதவி வேண்டும் என்பதற்காக அங்கே போய் தாவேகா கூட இணைஞ்சிருக்காங்க. இந்த தாவேகா வந்து ஒரு மெஜாரிட்டியோட வெற்றி பெற்றிருந்தால், கூட்டணிக்குள் மந்திரிகளை கொடுத்திருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு இவருடைய சொல்படி அவர்கள் கேட்க வேண்டிய ஆட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ என்ன நெருக்கடினா, ஒரு முதல்வர் விஜய் இருக்காருன்னா அவருக்கிட்ட ஒரு கொள்கை இருக்கும், லட்சியம் இருக்கும், இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். இதை செய்கின்ற போது இவருக்கும் இவருடைய அணியில் இருப்பவர்களுக்கு கூட கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். ஓகே, முதலமைச்சர் விஜயும் அவங்களுடைய அணியில் இப்போ இருக்க கூட்டணியில் இருக்காங்க இல்லைங்களா, இப்போ விசிகாவாகட்டும் ஐஎம்எல் ஆகட்டும், ஒரு சுதந்திரமாக ஒரு விஷயங்களை அவர் செய்ய முடியாமல் போயிடும். இது பரிபூர்ண மெஜாரிட்டி அமைந்த பிறகு ஒரு கூட்டணி அமைச்சரவை அமைவது வேறு, ஒரு கூட்டணி கட்சிகளின் தயவோடு ஒரு ஆட்சியை நடத்துவது என்பது வேறு. இப்போ இரண்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ கூட்டணி கட்சிகளுடைய தயவு இல்லை என்றால் நிச்சயமாக ஆட்சி நடத்த முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவது போல என்னன்னா, இவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள். இனிமேல் வந்து இவர்கள் சொல்வதைப் போல விசிகாவோ ஐஎம்எல்லோ காங்கிரஸோ நிச்சயமாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அங்கே இதுவரையிலும் கிடைக்காத ஒரு பதவி சுகம், ஒரு அமைச்சர் பதவி, புரியுங்களா, ஒரு ஆட்சியில் வந்து ஒரு அங்கீகாரம், ஒரு கூட்டணிக்குரிய அச்சாரம் தான் அது. இந்த கூட்டணியை விட்டு நிச்சயமாக இவர்கள் வெளியில் வரமாட்டார்கள். நாளை என்ன நடக்குன்னா, சப்போஸ் திமுக ஆட்சி வருது, அன்றைக்கு இவர்கள் மறுபடியும் அங்கே வந்து ஒட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு என்ன காரணம், இவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும். தன்னுடைய கட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, தன்னை நம்பி இருப்பவர்களை மேலேற்றி விடுபவர்களுக்கு, ஒரு சமூகத்தை பாதுகாப்பதற்கு இவர்களுக்கு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரத்தை கொடுக்கின்ற இடத்துல இப்போ விஜய் இருக்காரு, அங்கே போய் இவங்க இருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, என்ன கேள்வி கேட்டீங்க, இந்த ஒரு மாதம் ஆகி போச்சு, இன்னும் சரியான ஒரு நிலைப்பாட்டிற்கு வரவில்லை. பொதுவாக ஒரு புதிதாக ஆட்சி அமைஞ்சிருக்காங்க. நீங்கள் இதற்கு முன்னதாக ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா, பஞ்சாங்கம் நமக்கு வந்து ஆதாரமாக இருக்குங்க. எப்படி? இந்த ஆண்டு பிறப்பதற்கு முன்னதாக வெளியிடப்பட்ட பஞ்சாங்கம் ஆதரவாக இருக்கு. என்ன ஆதரவாக இருக்குன்னா, தமிழகத்தில் ஒரு நடிகர் பிரபலம் அடைவார், அரசியலில் கூட்டணி கட்சி அமையும், இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த பாலியல் சீண்டல்களும் வன்கொடுமைகளும் அதிகரிக்கும். புரியுங்களா? இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழி என்று ஆராய வேண்டிய நிலை இப்பொழுது ஆளுங்கட்சிக்கு இருக்கு. இப்போ கடந்த ஆட்சியின் மீது மிகப்பெரிய குறைபாடாக சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கஞ்சா போதை, புரியுங்களா, அடம்டான சில விஷயங்கள், பெண்களுக்கு பாலியல் புகார்கள், இது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. புரியுங்களா? அப்போது இந்த ஆட்சியை எதற்காக மக்கள் ஏற்றார்களோ, வரவேற்றார்களோ, எதற்காக வாக்களித்தார்களோ, அதற்குரிய எண்ணம் நிறைவேறவில்லை மக்களுக்கு என்பது நிச்சயமாக தெரியுது. இப்போ நம்ம மக்கள்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. இன்றைக்கி கொடுத்துட்டு உடனே மறுநாள் வந்து சில எதிர்பார்ப்பாங்க. அப்போ என்ன நினைக்கன்னா, நம்ம இதற்காக தானே இவருக்கு ஓட்டு போட்டோம், இவருடைய ஆட்சியிலையும் இது தொடருது. அப்போது இதற்கு முதலடியாக வேறு என்ன வேண்டுமெல்லாம் செய்கிறாரோ இல்லையோ, சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கு ஒரு அவசரமான ஒரு முடிவினை முதல்வர் விஜய் அவர்கள் எடுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, முதலில் அரசியல் கட்சியினர் காவல் நிலையங்களுக்கு போகக்கூடாது, குற்றவாளிகளை பாதுகாத்திடக்கூடாது. நீங்கள் காவல்துறை ஒழுங்காக வேலை செய்யுங்க, சுதந்திரமாக விட்டு பாருங்கள். அம்மா ஆட்சி காலத்தில் காவல்துறை சுதந்திரமாக இருந்துச்சு. குற்றவாளிகள் ஊரை விட்டு ஓடி போனால், மாநிலத்தை விட்டே ஓடி போனான். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு குற்றவாளி தப்பு பண்ணிட்டேன்னா அவன் வந்து எங்கே நிற்கிறான், அரசியல்வாதிகிட்ட நிற்கிறான். அந்த அரசியல்வாதி அவனுக்காக காவல் நிலையம் போகிறாரு, இல்லை ஃபோன் பண்ணுறாரு. இப்போ அவங்களால எதுவுமே பண்ண முடியல. சுதந்திரமாக காவல்துறையை இயங்க விட்டு விட்டால் நிச்சயமாக இந்த குற்றங்கள் குறையும். இந்த பெரிய குற்றங்கள் என்பது இந்த வன்கொடுமை, போதைப் பொருள் கலாச்சாரம், புரியுங்களா, இந்த நிலைப்பாட்டின் காரணமாகத்தான் இங்கே திமுக தோல்வி அடைந்தது. மீண்டும் அதே நிலை இந்த ஆட்சியிலும் நீடித்தால் இடைத்தேர்தலில் இவர்களுக்கு எதிர்மறையான பலன்கள் தான் ஏற்படுமே ஒழிய, இன்றைக்கு கிடைத்த வெற்றி ஒரு கேள்விக்குறியாகத்தான் அங்கே இருக்கும். தாவேக்காக இது வந்து பொதுவான விஷயம். இன்னும் ஜாதகத்தில் போகணும், ஜாதகத்தை பற்றி பேசுவோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடக ராசி, பூச நட்சத்திரம், லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். கன்னி லக்னத்தில் உத்திர நட்சத்திரம் இருக்கார், சூரியனுடைய ஆதிக்கத்தில். அப்போது இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இந்த ஜாதகருக்கு எப்படின்னா, கலைத்துறையில் செல்வாக்கு பெறக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம். சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார், ராகு உச்சமாக இருக்கிறார். ராகு வந்து சுக்கிரனை பார்ப்பது.
அப்போ பிரகாசித்திடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜெயித்திடக்கூடிய விஷயங்கள் திரைத்துறையில் இவருக்கு உண்டு. அங்கேயும் ஒரு சிக்கல் என்ன நடக்குதுன்னா, கூட கேது இருக்கார் ஞானமோட்சக்காரர்கள். அப்போது நடிக்கிற படங்கள் எல்லாம் வெற்றி அடைகிறதா என்றால் நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆகும், அடுத்த படம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டவுனில் போகும். அதற்கு காரணம் எல்லாமே கிரகங்கள் மட்டும்தான் காரணம். சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற நீச்ச கேது என்ன பண்ணுவார்னா அங்கே சிக்கல்களை ஏற்படுத்துவார். இந்த நேரத்தில் அரசியலுக்கு வருவதற்கு சூரியனுடைய சனியுடைய தயவு நமக்கு வேணும் ஜாதகனுக்கு. இவர் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்காரு. கன்னி லக்கினம், உத்திர நட்சத்திரம். லக்கினத்திற்கு 10வது இடமான கேந்திர ஸ்தானத்தில் சூரியன் அமர்கிறார். அப்போ கேந்திர ஸ்தானத்தில் சூரியனோ சனியோ அமர்கின்ற போது அந்த அரசியல் என்பதும் இவருக்கு கை கொடுக்கும். புரிஞ்சு போச்சிங்களா? இப்போ எல்லாவற்றையும் தொட்டு தொட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ சினிமாவில் ஜெயிச்சிட்டாரு, இப்போ அரசியலுக்குள்ள வந்துட்டார், எங்கேயும் ஜெயிச்சிட்டார். முதல்வர் பதவியில் அமர்ந்தாவே வெற்றி பெற்று விட்டதா அர்த்தம். இன்னும் பரிபூர்ண மெஜாரிட்டி இல்லை என்பது ஒரு பலகீனமான நிலை தான் இந்த நேரத்தில். சரி, இதற்கு மேலே என்னன்னா, வெற்றி பெற்ற நேரம், தற்பொழுது ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற நேரம், எதிர் வருகின்ற காலம், இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற போது கடகராசினர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பாக்கிய சனி. பாக்கிய சனி என்பது தான் இவருடைய வெற்றிக்கு அடிப்படையான காரணமாக இருந்தது. ஏன்னா பாக்கிய சனியுடைய பார்வைகள் வந்து செல்வாக்கு கொடுத்துடும். 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கின்ற போது ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, எதிரிகளை வெல்லக்கூடிய நிலை, ஒரு வெற்றி பெறக்கூடிய நிலையை கொடுத்துடும். அதெல்லாம் கொடுத்தாச்சு, சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ம குருவாக இந்த மே 26க்கு பிறகு இவருடைய ராசிக்கு குரு வந்திருக்கார், குரு உச்சமாக இருக்கார். இந்த ஜென்ம குரு காலகட்டம் கூட இவருக்கு சாதகமாகத்தான் இருக்கும், மற்றவர்கள் பாதகம் சொல்லலாம். ஏன்னா அவர் பார்வை, குருவுடைய பார்வையில் இருப்பாருங்க, அது ஒரு பிணக்கினை ஏற்படுத்தாது, நட்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னா, இந்த பாக்கிய சனி இருக்கார் பாருங்க, அவர் வந்து 7வது மாதம் 15ஆம் தேதி வக்கிரமாகிறார். ஜூலை மாதம் 15ஆம் தேதி வக்கிரம் அடைகிறார். அப்போ வந்து இந்த நிலையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும். ஜூலை மாதம் ஒரு மாற்றம் இவருக்கே ஏற்படும். அடுத்து மிக முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த ராகு கேது பயிற்சி எதிர்காலத்தை பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ ராகு கேது பயிற்சிங்கிற போது ஜென்ம ராசிக்குள் கேது வந்துடுவார். நவம்பர் 13 7ஆம் இடத்துக்கு ராகு போவார். அப்போ என்ன ஆகுன்னா, ஜென்ம ராசிக்குள் கேது வருகின்ற போது எல்லா விதமான சங்கடங்களையும், எதிர்பார்க்காத அனுபவங்களையும், யாரை நம்பிக்கொண்டிருந்தோமோ அவர்களால் சங்கடங்களையும், 7ஆம் இடம் நட்பு ஸ்தானம், களத்திரஸ்தானம், அது வாழ்க்கைக்கும் அதுதான், கூட்டணிக்கும் அதுதான், ஆட்சி கூட்டணிக்கும் அதுதான். அங்கே ராகு வருகின்ற போது, ஜென்மத்தில் கேது சஞ்சரிக்கின்ற போது இங்கே பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை சமாளிக்க முடியாத அளவிற்கு நிலைமைகள் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இது கிரக சஞ்சாரனுடைய பலன். இதே நிலைமை போகின்ற போது நவம்பர் 13க்கு பிறகே ஒரு சிக்கல் இவருக்கு ஆரம்பமாகும். புரியுதுங்களா? கடந்த கால அரசியல் ரீதியாவா இல்ல அவருடைய நான் தனிப்பட்ட முறையில் நம்ம பேசவே இல்லை. என்னன்னா, ஒரு வகையில் என்ன அப்படின்னா, அரசியலாகட்டும், வியாபாரமாகட்டும், பதவியாகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு ஜாதகருக்கு அந்த இடத்தில் கேது வருகின்ற போது அவர் எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்துல பாதிப்பு வரும். ஒரே வரி முடிஞ்சு போச்சு. புரியுங்களா? இவருக்கு தனி பலன், அவருக்கு தனி பலன் கிடையாது. அவர் எந்த இடத்துல செல்வாக்கோடு இருக்காரோ அந்த செல்வாக்கில் பிரச்சனை வரும். அங்கே யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறாரோ அவர்களால் பிரச்சனை சந்திக்கொண்டுதான் இருக்கும். இது ஒரு எச்சரிக்கை மணிதான். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா, 2028ஆம் ஆண்டு 4வது மாதம் ஏப்ரல் மாதம் சனி பயிற்சி. இப்போ பாக்கிய சனியாக இருப்பவர் ஜீவன சனியாக மாறுவார். பொதுவாக எந்த ராசினராக இருந்தாலும் ஜீவன சனி காலத்தில் இருக்கின்ற தொழில், உத்தியோகம், பதவி இவற்றில் ஒரு சிக்கலை சந்திக்கின்ற வாய்ப்பு ஏற்படும். இது வந்து பொதுவான பலன்கள் தான். இந்த பலன்கள் என்ன ஆகுன்னா, இப்போ நடக்கின்ற திசாபுத்தியை பார்த்தீங்கன்னா 2030 வரையிலுமே 33 வரையிலுமே சுக்கிர திசை போய்கிட்டு இருக்கு. சுக்கிர இவருக்கு ஆட்சியாக இருக்கார். அப்போது நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் போயிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த கோச்சார கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த கிரகங்கள் அவர்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்களை கொடுப்பாங்க. அப்படிதான் முதல்வர் வீழ்ந்தார், கடந்த முதல்வர். புரியுங்களா? கோச்சார கிரகம்தான். இவருக்கு எதிர் வருகின்ற காலத்தில் இந்த வக்கிர சனி, சனி பெயர்ச்சி, இப்பொழுது நடைபெற இருக்கின்ற ராகு கேது பயிற்சி எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறதே தவிர பாசிட்டிவாக இல்லை. அப்போ என்ன நடக்க போகுது ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்குது. அது ஆட்சி சிக்கல் வருமா, இல்லை ஆட்சியை வந்து இந்த கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு நம்மளால் சமாளிக்க முடியல, இல்லை ஆட்சியை கலைச்சிட்டு
மீண்டும் ஒரு பொது தேர்தலை சந்திக்கலாமா, முழுமையான மெஜாரிட்டி அடைவதற்கு என்ற எண்ணம் கூட அவருக்கு ஏற்படும். இது வந்து இந்த ஏப்ரல் 28 காலங்கள்ல சொல்றீங்க. இல்லை, இப்போவே நவம்பர் 13க்கு பிறகு அவருக்குள்ள ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. ம். புரியுங்களா? அப்போது சமரசம் ஒரு அளவுக்கு தான் சமரசம் பண்ண முடியும். இப்போ கூட்டணி கட்சிகள் தான் இல்லை என்றால் ஆட்சி இல்லை என்ற காரணத்தினால் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நிறைய நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை கொடுப்பாங்க, அது வெளியில் வராமல் கூட இருக்கலாம். எனக்கு இந்த சீட்டு வேணும். இப்போ ராஜ்யசபா வாங்கிட்டாங்க காங்கிரஸ். புரியுங்களா? அப்போது 5 எம்எல்ஏக்களை வைத்திருப்பவர்கள் 2 அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க. அப்போ எல்லாருமே அவங்க கை தான் ஓங்கி இருக்கு. இப்போ தன்னுடைய சுய அரசியல், தன்னை நம்பி அரசியல் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் இவரால் செய்ய முடியல. இன்னும் அந்த மந்திரி பதவி 5 பதவி ஒரு 5 மாவட்ட செயலர் கொடுத்துருக்கலாம். அப்போது தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கு தான் வழி பார்க்கணுமே தவிர, கூட்டணி கட்சிகள் தயவில் இருப்பதும் அவர்கள் சொல்படி கேட்பதும், இப்போ தனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும் பாருங்கள், அந்த கொள்கை அடிபட்டு போயிடும். இப்போ இவரே ஃபீல் பண்ணுவார். என்ன பண்ணுவார், தேவையில்லை, நம்ம சுயமாக வெற்றி பெறுவதற்கு என்ன வழியோ, இல்லை பரிபூர்ண மெஜாரிட்டியோடு வருவதற்கு என்ன வழியோ, அன்னைக்கு கூட நம்ம கூட்டணி கட்சிக்கு சீட்டு கொடுத்துடலாம். ஒரு தீர்மானம் நாம் கொண்டு வரோம், அந்த தீர்மானம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கு பரிபூர்ண மெஜாரிட்டி இருக்கணும். அந்த எண்ணத்திற்கு இவர் வரக்கூடிய நேரம் விரைவில் வரப்போகிறது. அந்த நேரத்தின் பிறகு அரசியலில் எதுவும் நடக்கலாம். இவரே இந்த ஆட்சியை கலைக்கும்படி கவர்னர்கிட்ட சொல்லலாம். புரியுங்களா? மீண்டும் பொது தேர்தலை சந்திக்கலாம், வெற்றி பெறுவதற்கு நினைக்கலாம். புரியுங்களா? எல்லாமே இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம சொல்லுவது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். என்ன, சனி வக்கரம் அடைவது போது தெரியும், ராகு கேது பயிற்சி தெரியும், சனி பயிற்சியும் தெரியும், இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போ என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம பேசும்பொழுது சார், இப்போ ஜூன் மாதம் அவருக்கு பிறந்த நாளும் இந்த மாதத்தில் தான் வருது. இப்போ ஜூன் 20 அல்லது இந்த 22 காலகட்டத்தில் அவருடைய டிவோர்ஸ் கேஸும் ஃபைனல் ஹியரிங் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும்? இந்த பிறந்த நாளுக்கு அப்புறமா எதுவும் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவருடைய வாழ்க்கையில்? நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, ஒரு ஜோதிட விதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம அலசக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையை எப்போ அலசணும்னா, நீங்கள் ஒரு ஜாதகத்தை, உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு கொண்டு வரீங்க தனிப்பட்ட முறையில். அந்த நேரத்தில் உங்களுடைய நேரம் இப்படி இருக்குது, இதை செய்யுங்க, இதை செய்யக்கூடாது என்பதை நான் உங்கள்கிட்ட வலியுறுத்தணும், உங்களை அறிவுறுத்தணும். ஆனால் பொதுவெளியில் நம்ம ஒரு ஜாதகத்தை அரசியல் ரீதியாக பேசுறது சரி. புரியுங்களா? பொது வாழ்க்கையில் செய்கின்ற தவறுகளை சொல்லலாம். அரசியலில் இந்த கோரிக்கை நிறைவேற்றவில்லை, சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியவில்லை, கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றவில்லை, இதன் காரணமாக ஆட்சி என்ன ஆகும், புரியுங்களா, எதிர்ப்பு எப்படி இருக்கும், கூட்டணி கட்சிகள் ஒத்துழைக்குமா, இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம். ஜாதக ரீதியாக ஜாதகத்தில் பேசக்கூடாத விஷயங்கள், சொல்லக்கூடாத விஷயங்கள் சில இருக்குது. அது பொதுவெளியில் வேண்டாம். புரியுதுங்களா? அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட விருப்பம். புரியுங்களா? அந்த இருவருக்குமான விஷயங்கள் நமக்கு என்ன தெரியும்? இப்போ ஒரு தனிநபர் அப்படின்னா இது யாருமே இவ்வளவு பெரிய ஒரு பேசுபொருள் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் சார். இவ்வளவு ஒரு முதல்வரா இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது அவரை நம்பி ஒரு பல இளைஞர்கள், இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல ஒரு 70% பேர் அவரை தான் ஒரு ரோல் மாடலா பார்க்கும்பொழுது அவர் இந்த மாதிரி சில இப்ப பேசப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு, நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கும்பொழுது இப்போ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இளைஞர்கள். அப்படி இருந்தா ஒன்றும் தப்பு கிடையாதுங்கிறத பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனாலதான் என்னன்னா ஒரு விஷயம் தான்மா, எந்த ஒரு மனிதனும் மற்றவருடைய வாழ்க்கையில் குறுக்கிடாத வரையில், மற்ற வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படுத்தாத வகையில், அவருடைய சுயத்திற்குள் அவர் பயணிக்கின்ற வகையில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. இது சங்கீதாவிற்கும் விஜய்க்குமான தனிப்பட்ட பிரச்சனை. அது பொதுவெளிக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அதை மக்கள் ஏற்கிறார்கள், ஏற்காமல் போகிறார்களோ. அவர் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்? முதல்வராக இருக்கிறார். முதல்வர் ஒரு வேலை அவருக்கு. அந்த வேலையில் சரியாக இருக்கிறாரா? மக்களை பாதுகாக்கிறாரா? சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறாரா? இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கிறாரா? புரியுங்களா? கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுகிறாரா? இதையெல்லாம் தான் நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய, சுய வாழ்க்கைக்குள், அதுவும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை, அது புரியுங்களா? குடும்ப வாழ்க்கையில் என்ன பிரச்சனை ஏற்பட்டது என்பது அவர்கள் இருவருக்கும் மட்டும்தான் தெரியும். ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வாழ்க்கை விட்டு விலகுகிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனை அவளுக்குள்ள இருந்திருக்கணும். எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் நிச்சயமாக விலக வேண்டும் என்று நினைப்பதே கிடையாது. அதையும் மீறி ஒரு பிரச்சனை வருதுன்னா ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கு. அது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம். அது இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அவர் அந்த இடத்துல வேற ஒரு பெண்ணோட எதுவும் பிரச்சனை பண்ணுறாரா, இல்லை யாராவது புகார் கொடுக்குறாங்களா? புரியுதுங்களா? அப்போ எதுனா, மற்றவர் வாழ்க்கையில் நாம் குறுக்கிடாத வரையில், மற்றவர்கள் நம் மீது குற்றம் சொல்லாத வரையில் நாம் செய்வது எல்லாம் சரிதான். புரியுங்களா? அது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்குரிய வழி,
இல்லை வேதனை இல்லை பிரச்சனை, அதையெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவரால் பயணிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அதையும் மீறி பயணிச்சிருக்காருல்ல, நம்ம ஒரு பக்கம் பாராட்டணும். நம்ம என்ன இப்போ சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னா, அவரால் அவருடைய கொள்கையை லட்சியத்தை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு பரிபூர்ண மெஜாரிட்டி அவருக்கு கிடைக்கவில்லை. இன்னொன்று என்ன ஆக போகுதுன்னா, இந்த உடன் இருப்பவர்கள் என்ன செய்ய போகிறாங்க, இவரை எப்படி ஆட்டி வைப்பாங்க, இவரால் அவர்களை சமாளிக்க முடியுமா? ஏன்னா 7ஆம் இடத்துக்கு ராகு வருகின்ற போது அந்த பிரச்சனை. பொதுவாக ஜென்ம கேதுவும் 7 ராகு வருகின்ற போதும் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் அங்கே ஒரு விரிசல் வந்துடும். அப்போ அது இப்போ முன்னாடியே வந்துடுச்சு, புரியுங்களா? நவம்பர் 13 ராகு கேது பயிற்சி, ஜென்மத்தில் உள்ள கேது 7 ராகு, அப்போ கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் பிரச்சனை வரும், புரியுங்களா? அது வந்தாச்சு, அப்போ வரட்டும். ஆனால் அவருடைய பார்வையில் என்ன செய்துட்டு இருக்காரு அதை மட்டும் பேசுவோம். அரசியல் ரீதியாக ஏன்னா இத்தனை 8 கோடி மக்களுக்கு ஒரு முதல்வராக இருக்கிறார், இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது, அது சரியாக செய்து கொண்டிருக்கிறார், அது போதும். கண்டிப்பா சார். இப்போ ஃபியூச்சர்ல வந்துட்டு அவரோட பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது சார், அவர் கொடுத்த நிறைய வாக்குறுதிகள் வந்து பல வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றத்துக்கு உரிய வாக்குறுதிகளை அவர் கொடுக்கல. கொஞ்சம் வந்துட்டு உண்மைத்தன்மையில கொஞ்சம் அப்பாற்பட்ட வாக்குறுதிகள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த வாக்குறுதிகள்லாம் அவர் நிறைவேற்றுவாரா? இப்போ ஓட்டு போட்ட மக்கள் வந்து இப்போ நிறைய கரண்ட் கட் ஆகுது. ஸோ கரண்ட் கட்டுக்கு வந்து ஒரு பயங்கர அதிருப்தியில் இருக்கிறாங்க மக்கள். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் கொஞ்சம் சால்வ் பண்ணி இப்போ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு படி மேலே போவாரா சார்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இதே கரண்ட் பிரச்சனை வந்துச்சு. இப்போ 21ல் சொல்றீங்க? ஆமாம் ஆமாம், இப்போ வந்துச்சு. செந்தில் பாலாஜி நிறையா பதில் சொன்னார் அதுக்கு. அணில்களை பற்றி அப்போ தான் பேசினாங்க. அது பிறகு பேசணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை எப்போ கொடுத்தாங்க? திமுக ஆட்சி வந்த பிறகு 2 வருடங்கள் உடனே செய்யலை. ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு, இப்போ தான் உட்காந்துருக்காங்க, வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இப்போ கூட்டணி கட்சிகளை ஒழுக்குகின்ற கேள்வி இந்த கேள்வி என்னென்னா, ஒரு கம்யூனிஸ்டுகள் பார்த்தா இந்த நேரத்தில் தார்மீகமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு ஏன் வாக்குறுதி நிறைவேற்றவில்லைன்னு கேள்வி கேட்பாங்க, சரிங்களா? அப்போது இதுதான் ஒரு நெருக்கடி இவருக்கு வரப்போகுது. அப்போது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு கடமை இவருக்கு இருக்குது. அது நிறைவேற்றாத பட்சத்தில் நிச்சயமாக இவருக்கு ஒரு தலைவலி ஏற்படும். ஆனால் எந்த ஒரு ஆட்சியுமே அமைந்த அடுத்த நாளே வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக வரலாறு கிடையாது. இப்போ முதல் கையெழுத்து வந்துட்டு போட்டிருந்தாரு சிங்கப்பெண் திட்டத்துக்கு, இப்போ அதுவுமே வந்து நிறைவேற்ற முடியல, தள்ளி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க சைட்ல இருந்து பயங்கர ப்ரொமோஷன் பண்ணி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமா தான் இவங்க வந்து ஆட்சியை பிடித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவ்வளோ டிஃபேமேஷன் வந்து கொஞ்ச நாள்ல நடக்குது அப்படின்னும் பொழுது இப்போ இதெல்லாம் இருந்து எப்படி வெளியே வருவாரு? ஸோ அதை பத்திலாம் இப்போ ஒரே ஒரு விஷயம்தாம்மா, நம்ம ஒரு வெற்றியும் பார்க்கணும். நகர்ப்புற மக்களின் மத்தியில் தான் வெற்றி பெற்றிருக்கார். அப்போது கண்டிப்பாக மீடியாவுடைய தாக்கம், இந்த மொபைல் ஃபோனுடைய தாக்கம், அதுதான் இவரை வெற்றி பெற வச்சிருக்கு. ஒரு 10 மாவட்டத்தில் இவரால் காலை வைக்கவே முடியல. கிராமப்புற மக்களிடம் இவரால் போய் சேரவே முடியல. அவர்கள் யாரும் வந்து மொபைல் ஃபோனில் பொழுதை ஓட்டிக்கிட்டு இல்லை. இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். என்னென்னா, அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எதையெல்லாம் தவறு செய்தார்களோ அந்த தவறுகளை நீக்க வேண்டும் என்ற இவருடைய பிரச்சாரம் இருந்தது. அதை வந்து பார்த்த இளைஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மாற்று சக்தி இவர்தான் என்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த மாற்று சக்தி இவர்தான் என்று எண்ணியதால் அந்த வீடியோடைய தாக்கம் தான் அது நம்ம ஒத்துக்கு தான் ஆகணும், புரியுங்களா? என்னென்னா, ஒரு அலை வீசியது விஜய்க்காக. அந்த அலை வீசியதன் காரணமாக ஆட்சி அமைத்தார் என்றால் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் வெற்றி பெற்றிருக்கணும். குறிப்பாக இவருடைய வெற்றி என்பது நகர்ப்புறத்தில் தான் ஏற்பட்டிருக்கு, படித்த இளைஞர்களிடம், புரியுங்களா? இன்னும் கேட்டால் மொபைல் ஃபோனில் யார் மூழ்கிட்டு இருக்காங்களோ அவர்களிடம், குறிப்பாக இளைஞர்கள் தான், புரியுங்களா? அதுவும் படித்த இளைஞர்கள், நகர்ப்புற இளைஞர்கள். இப்போ சென்னை மாநிலமாகட்டும், சென்னை மாநகரம் ஆகட்டும், கோவை ஆகட்டும், மதுரை ஆகட்டும், இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே நகர்ப்புறம் தான். இப்போ கிராமப்புறங்களை அடக்கிய மாவட்டங்களில் இவரால் நுழைய முடியவில்லை. இதுவே அடுத்த தேர்தல் வருகின்ற போது, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, ஒரே கேள்வி கேட்டீங்க, இப்போது அடுத்த நிமிடமே நமக்கு கிடைச்சின ஒரு விஷயம் என்னங்க, ஆட்சி அமைஞ்சு 1 மாதம் ஆச்சு, எதுவுமே நிறைவேற்றவே இல்லை, புரியுதுங்களா? இப்போ இந்த எண்ணம் ஒவ்வொரு இளைஞருக்கும் வருகின்ற போது, ஒரு இடைத்தேர்தல் வருகின்ற நேரத்தில் கூட அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு வேறு மாதிரி போயிடும். ஒரு எதிர்பார்ப்போடு தான் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. விஜய்னா ஒரு எதிர்பார்ப்பு செய்வார். இப்போ சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறுங்க. அரசியலை விட ஆட்சி என்பது வேறு. ஆட்சியில் கஜானா எப்படின்னு பார்க்கணும், புரியுதுங்களா?
அங்கே செய்ய முடியுமா, செய்து ஆகணும், வாக்கு கொடுத்தாரு. அது எப்பொழுது செய்ய முடியும், எந்த ரீதி செய்ய முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு டாஸ்மாக்லாம் சரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த வருமானத்தெல்லாம் கவர்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஓரளவுக்கு இந்த நிமிடம் வரை தவறுகளை கொஞ்சம் முடக்குகின்ற ஒரு ஆட்சியாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் போக போக தான் தெரியும். இன்னும் பார்ப்போம். இல்லை என்றால் நிச்சயமாக இதற்கும் இந்த இளைஞர் சக்தி பதில் கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா எதிர்காலம் என்பது இவருக்கு ஜாதக ரீதியாக பாதிப்பாக இருக்கிறது. அப்போ அதனுடைய பிரதிபலிப்பு கூட வேறு மாதிரி போகலாம். கண்டிப்பா சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா. நன்றி.